ஒரு பெண்ணுக்கு மாமியார் மாமனாரை பார்க்கணுங்கிறது கடமையா இல்லையா? கண்டிப்பா கடமை தான். அந்த பிள்ளைய வந்து அந்த ஆண் கிட்ட இருந்து எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுக்கிறீங்க, எல்லா நன்மையும் அடைஞ்சுக்கிறீங்க. அவங்க இந்த உலகத்துக்கு காரணமாக இருந்த அல்லாஹ் நாடி அந்த 2 பேரை பார்க்கறது நமக்கு பெரிய கடமை. அவங்கள மட்டும் இல்லை, கஷ்டப்படுற எல்லாரையும் பார்க்கறதும் நமக்கு கடமை தான். ஸ்பெஷலாக மாமனார் மாமியாரை தாய் தகப்பனுக்கு என்ன மரியாதை அன்போ அதே மரியாதை அன்பு அவங்களுக்கு கொடுத்து நம்ம பார்க்கணுங்கிறது நமக்கான நிச்சயமான கடமை. அல்ஹம்துலில்லாஹ். அதை தவறணும் அப்படின்னா நம்ம தான் நஷ்டவாளி, நமக்குரிய சொர்க்கத்தை நம்ம இழக்கிறோம். அதனால கண்டிப்பா மாமனார் மாமியார் தாய் தகப்பன் என்ன செஞ்சாலும் அவங்கள மன்னிச்சு அவங்களுக்காக உதவி செய்யுங்க கடைசி காலத்துலங்கிறது தான் இஸ்லாம் சொல்லுது. கடமை இல்லைன்னா விட்டுட்டு போங்க. அல்லாஹ் வந்து அங்க என்ன மறுமையில கடமை இல்லைன்ட்டு போவான். அதனால மாமியார் மாமனார் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் நம்மளால முடிகிற வரைக்கும் எல்லாரையும் பார்ப்போமே. இதுல என்ன பாரபட்சம்? யாராவது சொல்ல முடியுமா கணவரோட தாய் தகப்பனை பார்க்க தேவையில்லை, கடமை இல்லை அப்படின்லாம்? நம்மளோட ஒரு மகனுக்கு அந்த தாய் தகப்பனை பார்க்கறது கடமை, இந்த மகளுக்கு அவங்களோட தாய் தகப்பனை பார்க்கறது கடமை, இந்த கணவன் மனைவிக்கு இந்த 4 பேரையும் பார்க்குற கடமை கட்டாயம் உண்டு. அவங்க வந்து அதனால நஷ்டம் அடைஞ்சாங்கன்னா அதனுடைய நோவினைகள்ல நமக்கும் பங்கு உண்டு. சரி, அல்ஹம்துலில்லாஹ்.